ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஆர்வத்தோட அதிகாலையில் இந்த நன்னேரத்தில் இன்னைக்கு எந்த கோயில் பார்க்க போகிறோம்? இந்த ஆர்வம் உலகத்திலேயே ஒரு 21 இடத்துல தான் ஹரியும் ஹரனும் சேர்ந்திருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது. அது நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்குது, நெல்லிக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம்! இந்த நேரத்தில் ஹரியும் ஹரனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கோயில். அதாவது பிரசன்ன வெங்கடாஜலபதி அவர் கூட அலர்மேல் மங்கை தாயார், இது ஹரி இருக்கிறது. அதே மாதிரி சிவஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இங்கே சிவம் அருள்மிகு புவனாம்பிகை தாயார் உடனமர் பூலோகநாதர். எப்பேற்பட்ட திருத்தலம் பாருங்க! இந்த 21 திருத்தலங்களில் ஹரியும் அரணும் இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் நமக்கு கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இந்த 2 சுவாமிகளும் தன்னோட துணைவியாருடன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு அருமையான திருத்தலங்க. नमामीशमीशान निर्वाण रूपं विभुं व्यापकं ब्रह्म वेद स्वरूपं अजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकारमाकाशवासं भजेऽहं. नमामीशमीशान निर्वाण रूपं विभुं व्यापकं ब्रह्म वेद स्वरूपम्. निराकारमोङ्कारमूलं तुरीयं गिराज्ञानगोतीतमीशं गिरीशं कराळं महाकालकालं कृपालं गुणागार संसारसारं नतोऽहम्. तुषाराद्रिसङ्काशगौरं गभीरं मनोभूतकोटिप्रभासी शरीरं स्फुरन्मौलिकल्लोलिनी चारुगङ्गा रसफालबालेन्दु कण्ठे भुजङ्गा. चलत्कुण्डलं शुभ्रनेत्रं विशालं प्रसन्नाननं नीलकण्ठं दयालं मृगाधीशचर्माम्बरं मुण्डमालं प्रियं शङ्करं सर्वनाथं भजामि. प्रचण्डं प्रकृष्टं प्रगल्भं परेशम् अखण्डं भजे भानुकोटिप्रकाशं त्रयीशूलनिर्मूलनं शूलपाणिं भजेऽहं भवानीपतिं भावगम्यम्. कलातीत कल्याण कल्पान्तकारी सदा सज्जनानन्ददाता पुरारी चिदानन्द सन्दोह मोहापहारी प्रसीद प्रसीद प्रभो मन्मधारी. न यावत् उमानाथ पादारविन्दं भजन्ति हलोके परे वानराणां न तावत् सुखं वापि सन्तापनाशं प्रसीद प्रभो सर्वभूताधिवास. பூலோகம், சிவலோகம், கைலாயம், பிறந்து வாழ்ந்து முக்தி அடையக்கூடிய 3 நிலைகளை குறிக்கக்கூடிய ஆலயங்கள் உலகில் அருகருகே காண கிடைக்காத அதி அற்புதம். நெல்லிக்குப்பம் பூலோகநாதர், வெள்ளப்பாக்கம் சிவலோகநாதர், நெல்லிக்குப்பம் கைலாசநாதர் திருக்கோவில்கள். சரி, இப்போ நம்மளுடைய அடுத்த கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியும். சுவாமி, ஹரி இருக்கிற இடத்துலையும் அரண் இருக்கிற இடத்துலையும் நமக்கு இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது நல்லது.
இதில் குறிப்பாக இந்த கோயில் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் போய் சாமி கும்பிட்டா உங்களுடைய பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஆகாய மார்க்கமாக, நில மார்க்கமாக, நீர் மார்க்கமாக பஞ்சபூதங்களை வணங்குவது இறைசக்தி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பூமியில் என்னென்ன பிரச்சனை, நம்ம ஒரு பத்திரம் வாங்குவோம், ஒரு இடத்த எழுதி வாங்குவோம், அப்புறம் ஒரு இடத்த விற்போம். நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதற்கு பூலோகநாதர் என்னும் திருநாமம் கொண்டு ஐயன் இந்த இடத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ பிரசன்ன வெங்கடாஜலபதின்னு சொன்னோம். பிரசன்ன அப்படின்னா கண்ணில் தெரியக்கூடியதுன்னு அர்த்தம். தெளிவாக புரியக்கூடிய விஷயத்துக்கு பிரசன்னம்னு பேர். சில பேர் சொல்லுவாங்க தேவ பிரசன்னம் பார்க்குறதுனா என்னங்க அப்படின்னா, இந்த கோயில்களுக்கெல்லாம் பார்க்குறது தேவ பிரசன்னம். இந்த கோவிலின் சாண்டித்யம், இந்த கோயிலில் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, இந்த கோயிலை பற்றிய ரகசியங்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம். இந்த கோயிலுக்கு எப்படி போனால் நல்லது, இந்த கோயிலில் இந்த மாதிரியான விசேஷங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தேவ பிரசன்னத்தில் இந்த கோவிலில் இந்த காரியத்துக்காக வேண்டுனா இது நடக்கும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வரும். அந்த மாதிரி வகையில் பிரசன்ன வெங்கடாஜலபதி உடனமர் அலர்மேல் மங்கை தாயார் அப்படின்னா யார்? மகாலட்சுமி தான். மகாலட்சுமி அந்த தாமரப்பூ மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய லக்ஷ்மியை அள்ளி தரக்கூடிய வண்ணம் இந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த கோவிலில் சொர்ண கணபதி பார்த்தாலே தெரியும். அந்த சொர்ண கணபதிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தாலே இவ்வளவு ஆகர்ஷண சக்தியோட கணபதி இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கணபதி கோவில் இங்கே ரொம்ப செல்வ விநாயகராகவும் சொர்ண விநாயகராகவும் இந்த இடத்துல ரொம்ப அருமையாக இருக்காருங்க. இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது, எத்தனை ஆண்டு காலம் பழமையானது, இந்த கோவிலின் சில சிறப்பு பெற்ற தகவல்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தெரிந்து கொள்ளலாம். இந்த கோவில் குறைந்தது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது சோழர் காலத்து கோயில். சோழர் காலத்து கோயிலுக்கான கல்வெட்டுக்கள், சித்திரங்கள் இந்த கோவிலில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இது சோழர் காலம்னு முடிவு பண்ணிக்கலாம். அந்த சோழர் காலத்திலும் குறிப்பாக ராஜேந்திர சோழன் இந்த கோவிலை கட்டியதாக வரலாறு. இப்போ இந்த கோவில் போகிறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்திரைக்கு போகிறோம். சில பேர் இந்த கொடை கொண்டு போவாங்க, சில பேர் செருப்பு போட்டுட்டு போவாங்க. யாத்திரை செல்லும் பொழுது காசிக்கெல்லாம் போகிறோம், சில பேர் கோயிலுக்கு போகும்போது, இந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்போது தன்னுடைய சுகங்களை குறைத்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. சுகங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வெயில், மழை, இந்த செருப்பு இதெல்லாம். சரி, போட்டு போனால் என்ன சாமி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடை எடுத்து சென்றால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய புண்ணியத்தின் கால் பகுதி உங்களுக்கு கிடைக்காது. 100 மார்க் வாங்கினா 75 மார்க் தான். அதே மாதிரி செருப்பணிந்து சென்றால் அது 50 மார்க் தான். மற்ற சுகங்களோடு செல்லும் பொழுது 25 மார்க் தான். அதனால் இந்த மாதிரி ஒரு யாத்திரைகளுக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய சுகங்கள், இது ஒரு உதாரணமான குடை, செருப்பு அப்படிங்கிறது ஒரு உதாரணமான விஷயம். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்மளுடைய யாத்திரைகளுக்கு செல்லும் பொழுது நம்ம சுகங்களை நீக்கி, அதுலேயும் இந்த மாதிரி திருத்தலம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம். நம்ம கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பத்தில் ரொம்ப அருமையாக பிரசன்ன வெங்கடாஜலபதி அவருடைய சிரித்த முகமும் அந்த கோவை செவ்வாயும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி அந்த குவின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு இந்த திருத்தலத்தின் மகிமை நமக்கு இந்த பூமி பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக இது விளங்குகிறது. இப்போ இந்த இடத்துல துர்க்கை அம்மன் கிழக்கு நோக்கி இருக்கிறார். எப்பயுமே நமக்கு துர்க்கை பார்த்தோம்னா தெற்கு நோக்கி இருக்கும். இந்த ஸ்தலத்தில் வித்தியாசமான ஒரு கோலமாக கிழக்கு நோக்கி இருக்கிறார். துர்க்கையினுடைய சம்ஹாரம் எவ்வளோ அருமையான விஷயமோ. எப்பெல்லாம் உலகத்தில் அநீதி எழுந்திருக்கிறதோ அப்பெல்லாம் துர்க்கை அந்த மகாசக்தி அன்னை பராசக்தி நம்மை காப்பதற்காக இந்த வேலைகளை செய்வாங்க. சம்ஹாரம், அதாவது சத்ரு சம்ஹாரம், இதெல்லாம் ஒரு புண்ணியமான விஷயம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை ஆட்டி படைக்கும் நவகிரகங்கள், எந்திர சக்தி ஜெயிக்கும், மந்திர சக்தி ஜெயிக்கும், கோல் சக்தி ஜெயிக்கும். எப்பயுமே கோல் என்றால் நவக்கோள்கள். இந்த இடத்துல நவகிரகம் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குங்க.
இது வரைக்கும் நம்ம நிறைய கோயில்கள் பார்த்துருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய கோயில் பார்த்துருக்கோம். இந்த கோவிலில் இருக்கிற மாதிரி நவகிரகங்களை நம்ம எங்கேயும் பார்க்கல. நவகிரக யந்திர பீடம்னு சொல்கிறாங்க. அந்த நவகிரகங்களுக்கு என்னென்ன எந்திரங்கள் இருக்குதோ அந்த எந்திர பீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய விசேஷம் தெரியுங்களா? நம்ம எப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது துணைவியாரோடு இருக்கிற நவகிரகங்களை பார்த்துருக்கோம், தனித்த நவகிரகங்கள் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு விசேஷமான ஸ்தலம் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. இன்னைக்கு இந்த அற்புதமான நேரத்தில் இந்த அற்புதமான எந்திரங்களுடன் இருக்கக்கூடிய எந்திரங்கள்னா அந்தந்த கிரகங்களுக்குரிய பிரத்யேக எந்திரங்களுடன் நவகிரகங்கள் அங்கே முழுமையாக இருக்கின்றன. ஹரி இருக்கும் இடம், அரண் இருக்கும் இடம், 2 பேரும் இருக்கக்கூடிய இடத்தில் நவகிரக சந்நிதி, அதுவும் எந்திர நவகிரக சந்நிதி மிகவும் தோஷத்தை போக்க வல்லது. மனித பிறவி எடுக்கிறதே அதே பிரச்சனை தாங்க. தோஷம், கவலை, கஷ்டம், மனச்சாந்தியின்மை. இதுக்காக தான் தெய்வ வழிபாடு. இந்த தெய்வ வழிபாட்டில் யார் யார் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத பிரித்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியோட நோக்கமே. என்ன மாதிரி முறைப்படுத்தப்பட வேண்டும். இப்போ பாருங்க, அரியும் அரணும் இருக்கக்கூடிய இந்த கோவில் எந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவகிரக திருக்கோயில். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் பிரசன்ன வெங்கடாஜலபதி, அலர்மேல் மங்கை தாயார் இவர்களுடன் பரிவார தேவதைகளாக காலபைரவர் எல்லாருமே இருக்காங்க. இங்கே வந்து இல்லாத தெய்வங்களே கிடையாது. அப்போது எப்போ இந்த கோயிலுக்கு போகிறதுங்கிறத நம்மளுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். எப்போ சாமி போகணும் இந்த கோயிலுக்கு? செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை நடைபெறுகிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குஜ ஓரைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓரையில் இந்த சிவபெருமானையும், பூலோகநாதர் என்று அழைக்கப்படும் இந்த சிவபெருமானையும், புவனநாயகி தாயார் என்று சொல்லக்கூடிய தாயாரையும், பிரசன்ன வெங்கடாஜலபதியும், அலர்மேல் மங்கை தாயாரையும் தரிசனம் செய்தால் வாழ்வில் கண்டிப்பாக நவகிரக தோஷம், பூமி கிரக தோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் விலகி வாழ்க்கை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிடுவாங்க, அதை வச்சு அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்காது. பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பூலோகநாதர் சந்நிதியில் அதுக்கு வந்து இந்த மண் பூஜைன்னு ஒன்று செய்கிறாங்க. அது முறைப்படி நீங்கள் செய்யப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் பூமியில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் நீக்கித் தரும் அருளாளராக இங்கே பிரசன்ன வெங்கடாஜலபதியும், அன்னை அலர்மேல் மங்கை தாயாரும், இவர்களுடன் பூலோகநாதரும் நெல்லிக்குப்பம், அதாவது கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. ரொம்ப பெரிய கோயில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக நவகிரக தோஷம் அணுகாது. இந்த திருத்தலத்தின் மகிமையை இன்று காலை அதிகாலை நேரத்தில் தெரிந்து கொண்டு இன்று நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவோம் என்று முழு நம்பிக்கையுடன் அரியும் அரணும் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு விரைவில் போகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையில் மீண்டும் நாளை காலை அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். இந்த ஆல்பத்தில் வந்து இன்னொரு எழுத்தாளர் வந்து பூர்ணிமா ரவிசங்கர் அப்படின்ட்டு பாம்பேயில் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து கேரளா தான் ஊர். அவங்க வந்து ரொம்ப பெரிய கிருஷ்ண பக்தை. ஒரு தடவை வந்து நான் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட பிரதர் வந்து ஒருத்தர் வேறு ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கூட என்னோட முதல்ல லான்ச் பண்ண ஆல்பத்தை வந்து அவங்க சேனலில் வந்து கூட டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா பாட்டு கவிதைகள்லாம் எழுதுவா, அவளுக்கு வந்து பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. சரி, ஏன் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து கண்ணன் பேரில் வந்து பாடல் எழுத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து நான் கேட்டாங்க, ஒரு பாடல் எழுதி கொடுங்க. அப்படியே கச்சமச்சான்னு நிறைய ஒரு கவிதைகள் பாடுற மாதிரி எழுதி கொடுத்துருந்தாங்க, என்னென்னமோ எழுதியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே கவிதைகளாக படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அதை பாடலாக வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி போய் சேர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட திருப்பியும் வந்து எழுத சொல்லி அந்த பாடல்களை வந்து நல்லா கரெக்டாக அழகாக வந்து அதை லெவல் பண்ணி ஒரு மாதிரி எழுதி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து எந்த ராகத்தில் கம்போஸ் பண்ணலான்னு யோசித்த போது முதல்ல வந்து
கல்யாணியில் பண்ணுங்க, அந்த ராகத்தில் பண்ணுங்க, என்னவோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. ஆனால் எனக்கு வந்து மனசில் பட்டது ஹம்சத்வனி ராகம் வந்து நான் நிறைய எந்த ஒரு ஆல்பத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இந்த ஆல்பத்தில் வந்து ஹம்சத்வனி ராகம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த பாடலை வந்து கரெக்டாக அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணி ஹம்சத்வனி ராகத்தில் அதை வந்து செட் பண்ணி பீட்டர்ன்ட்ட சொன்னேன். அவர் வந்து அதை வந்து கரெக்டாக நோட்ஸ் எல்லாம் எழுதி ரெக்கார்ட் பண்ணாங்க. என்னோடய ஒய்ஃபோட நீஸ் ஜெயஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகாக பாடுவா, திருச்சியில் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஹரிகதா காலக்ஷேபத்துக்கெல்லாம் கூட பாடல்கள்லாம் பாடுவாங்க கூட மேடையில். இப்போவும் கர்நாடக சங்கீதமெல்லாம் நிறைய கற்றுட்ருக்காங்க. ரொம்ப அழகாக பாடக்கூடிய ஒரு சிங்கர். லாஸ்ட் என்னோடய ஆல்பத்தில், சிவனோட ஆல்பத்தில் கூட அவங்க வந்து ஒரு அட்டான ராகத்தில் புதுசாக ஒரு லிரிசிஸ்ட் வந்து எழுதின ஒரு பாடலை வந்து ரொம்ப அழகாக பாடுறாங்க. ஸோ இந்த தரம் வந்து அவங்கள வந்து அதை நான் பாட வச்சேன். அந்த பாடல் வந்து உன் பதமே சரணம் உலகளந்தோனே உமாபதி போற்றும் உத்தமனே நாதனே உன் பதமே சரணம் உலகளந்தோனே. ரொம்ப அழகான ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. நீதானே
சரணம்